ஹாய் டெக்கீஸ், வெல்கம் பேக் டு டெக்னியூரான் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம ஜாவா சீரிஸில் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு யூசர் கிட்ட 2 இன்புட் வாங்க போகிறோம். அதாவது ஒரு ஸ்டார்ட் வேரியபிள், ஒரு எண்ட் வேரியபிள் வாங்க போகிறோம். அந்த 2 வேரியபிளுக்கு நடுவில் இருக்க ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம பிரிண்ட் பண்ணி காமிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு வந்து யூசர் கிட்ட இருந்து ஒரு ஸ்டார்ட் நம்பர் வாங்கி அதை நான் ஸ்டார்ட்டுங்கிற வேரியபிளில் வேரியபிள் அசைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து எண்டுங்கிற ஒரு எண்டு வேரியபிள் ஒன்று மறுபடியும் யூசர் கிட்ட வாங்கி அதை எண்டு வேரியபிளில் வந்து நான் அசைன் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ரிசோர்ஸ்டிக்காக இருக்கணும். ஸ்கேனரை நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்துட்டு அவுட்புட் ஸ்க்ரீனில் நீட்டாக காமிக்கணுங்கிறக்காக ஒரு சின்னதாக ஒரு பிரிண்டட் லைன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், இது ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் நான் ஐட்ரேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அந்த 2 ரேஞ்சுக்குள்ள கண்டிப்பா இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ண போறதுனால ஃபுல்லா நம்ம ஐட்ரேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஐட்ரேட் பண்றதுக்கு எழுதிக்கிறேன். ஃபார் இன்ட்டு ஐ. ஓகே. ஸோ ஐ வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும்? ஸ்டார்ட் வேரியபிள்ல இருந்து யூசர் கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எண்ட் வேரியபிள் வரைக்கும் கண்டிப்பா ஐட்ரேட் பண்ணியே தீரணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார் லூப்க்குள்ள நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட பிரைம் எப்படி கண்டுபிடிக்கிறங்கிற கண்டிஷன் வந்து பேஸ் பண்ண போறோம். சிம்பிள். இப்போ நான் அந்த கண்டிஷன் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு நம்பர் பிரைமா இல்லையா எப்படின்னு கண்டுபிடிக்கிறத. உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா வீடியோல இங்க நான் லிங்க் பண்றேன். நீங்க கண்டிப்பா போய் அந்த ப்ரோக்ராம பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியா புரியும். ஸோ இப்போ இங்க நான் பிரைம் லாஜிக்க வந்து நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். அதாவது 1 இருந்துச்சுன்னா கன்டின்யூ பண்றேன். அடுத்து ஒரு பூலியன் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு நான் மறுபடியும் வந்துட்டு டைரக்டா 2ல இருந்து ஐட்ரேட் பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சு அது வந்து மாட் ஆகுதா இல்லையான்னு கண்டுபிடிச்சு நான் அங்க பிரேக் பண்றேன். இல்லைன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒன்ஸ் திஸ் ஃபார் லூப் முடிஞ்சதும் ஃபார் லூப் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பா இஃப் ஓகே. ஸோ இஃப்ல ஒரு கண்டிஷன் வந்து எழுத போறோம். அந்த கண்டிஷன் எழுதுறதுனால என்ன ஆயிடும் அப்படின்னா, நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். இஸ் பிரைம் இந்த கண்டிஷனை வந்து நம்ம இங்க மறுபடியும் ஒருக்க செக் பண்றோம். செக் பண்ணி நம்ம இங்க இதுக்குள்ள என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். ஓகே. அதுக்குள்ள ஐய வந்து பிரிண்ட் பண்ண போறோம் சிம்பிளா. வேற ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. சிம்பிள். இவ்வளோதான். ஒரு பிரைம் நம்பர் சீரிஸ பிரிண்ட் பண்றதுக்கான இவ்வளோதான். பிரைம் நம்பர் லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, ஈஸியா சீரிஸ் வந்து ஒரு அவுட்டர் ஃபார் லூப் வச்சு ஈஸியா நம்ம அதுக்குள்ள ஒரு கண்டிஷன் போட்டு நம்ம ஈஸியா பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம வந்துட்டு ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? ரன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டார்ட்டிங் நம்பர் வந்துட்டு 1ன்னு குடுக்குறேன். எண்டிங் நம்பர் வந்துட்டு 10ன்னு குடுக்குறேன். குடுத்ததும் இப்போ 1ல இருந்து 10க்குள்ள இருக்க பிரைம் நம்பர் ஃபுல்லா பிரிண்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் டிஃபரெண்ட் யூசர் இன்புட் குடுத்து பார்ப்போமா? மறுபடியும் ரன் பண்றேன். இப்போ ஸ்டார்ட்டிங் வந்து 20ன்னு குடுக்குறேன். எண்ட் வந்துட்டு 40 அப்படின்னு குடுத்துடுறேன். பார்த்தீங்கன்னா 20ல இருந்து 40க்குள்ள எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கோ எல்லா பிரைம் நம்பர்ஸுமே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் ஒரு நம்பர் பிரைம் நம்பரா இல்லையா அப்படிங்கிறத ஒரு பிரைம் நம்பர் இல்லையான்னு கண்டுபிடிச்சு அந்த பிரைம் நம்பர் சீரிஸை வந்து 2 ரேஞ்சுக்குள்ள இப்படி தான் பிரிண்ட் பண்ணணும். இந்த ப்ரோக்ராம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். இந்த ப்ரோக்ராம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது இன்டர்வியூஸ்ல கேட்கக்கூடிய ஒன் ஆஃப் த முக்கியமான ப்ரோக்ராம் வந்து பிரைம் நம்பருங்கிறது போல இந்த இந்த ப்ரோக்ராமும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இது ஆல்ரெடி சில கம்பெனிஸ்ல கேட்கக்கூடிய ப்ரோக்ராம் தான். இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். தேங்க்யூ.